ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சாய் வித் செலிபிரிட்டி வித் மீ பவித்ரா. மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோக்கு 2 அமேசிங்கான செலிபிரிட்டிஸ் தான் வந்திருக்காங்க. ஓஹோ அண்ட் தென் பேபி படத்துல இருந்து ஹீரோ ருத்ரா அண்ட் ஹீரோயின் மித்திலா வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? வணக்கம் வணக்கம், 2 பேருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ரொம்ப அழகா என்னோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கீங்க 2 பேரும்? ஃபர்ஸ்ட்லி நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நைஸ். ஸோ 2 யங்கான ஆக்டர்ஸ் வந்து என் ஷோக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட்லி ஓ and then baby my love, you're my only one love waiting for you to show me your love. 2 different paragraphs singing. இது வந்து மக்களே 2K கான பாடல். ஓகேவா? இது அப்படியே நம்ம கொஞ்சம் முன்னாடி போனோம்னா ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி ஓஹோ எந்தன் பேபி ட்ரெய்லர் டீசர் பார்த்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப அழகா, ரொம்ப இன்ட்ரீகிங்கா இருந்தது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு சிங்கர் நமக்கு முன்னாடி இருக்காங்க. ஸோ நம்மளோட டைட்டில் ட்ராக்கை அவங்களே பாடினா எவ்வளோ சூப்பரா இருக்கும். பாட வச்சிடலாமா? Oh and then baby my love, you're my only one love waiting for you to give me your love. Oh and then baby my love, you're the only one love waiting for you babe, show me your love. So nice. Sorry, பாட சொல்லி you sang. That's no, amazing. but little bit I have to still go through the lyrics again. Very But good nice. sport. Thank you. சூப்பர். சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. டீசர் பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருக்கு, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி 2 பேரும் இந்த படத்துக்குள்ள எப்படி ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. ருத்ரா, வில் ஸ்டார்ட் வித் யூ. ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நடிக்கணுன்றது ரொம்ப ஆசை. எனக்கு நடிப்பில் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. இந்த விஷயம் அண்ணனுக்கு வந்து தெரியும். இன்ஃபேக்ட் நான் சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே சொல்கிறேன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ட்ராமாலாம் போவேன். அப்பாவோட வீட்டுக்கு வந்து அப்பாவோட அந்த டைலாக்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அண்ணா வந்து அந்த டைம் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தார். ஸோ அண்ணனுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல அந்த ஷின் ஃப்ராக்சர் ஆச்சு. இல்லை, அந்த ஃப்ராக்சர் ஆகும்போது ஒரு 1 year அவருக்கு பெட் ரெஸ்ட் ஆச்சு. அந்த பெட் ரெஸ்ட்டில் தான் அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அதில் ஏன் நீ சினிமாவை போகக்கூடாது, நல்லா இருக்குமே, நல்ல ஆப்ஷனாக இருக்குமே. அண்ணனை வந்து அது முடிச்சுட்டு அந்த டைமில் ஒரு சின்னதாக ஏதோ ஒரு ஸ்பார்க் ஆகிருக்கான்னு அது முடிச்சுட்டு திருப்பி போய் பார்க்கும்போது அந்த இன்ஜுரியால் பழையபடி ஆட முடியலன்றதால சரி ஓகே இது ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேன்னு ட்ரை பண்ணார். அண்டு அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் போச்சு, ஒரு 5-6 வருஷம் போச்சு. அண்டு நான் சின்ன வயசுலேருந்து அந்த ஸ்ட்ரகிள் பார்க்கும்போது சில சமயம் திருப்பி வருவார். நான் 4th 5th படிக்கும்போது வருவார். இன்றைக்கி என்னென்ன பண்ணீங்க, ஃபுல்லாக சும்மா ஒரு ஆஃபீஸ் வெளில உட்காந்துருந்தேன்டா அப்படிலாம் சொல்லுவார். ஸோ அப்போது ரொம்ப பயங்கர கஷ்டம் போலையே, நம்மளுக்கு இந்த ஆசை இருக்குது, இப்போ நம்ம அண்ணன் அப்படி பார்க்குறோம், அவரையே ஓட விடுறாங்களே, ஸோ இப்போது ரொம்ப கஷ்டமான இண்டஸ்ட்ரியாக இருக்குமேன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. பட் தேங்க்ஃபுல்லி கடவுள் புண்ணியத்தில் வெண்ணிலா கபடிக்குழுன்னு ஒரு படம் வந்து அவரை வந்து ஸ்க்ரீனில் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எங்கள் ஃபேமிலிக்கு அது வந்து ஒரு பெரிய மொமெண்ட்டு. அண்ணனோட ஸ்ட்ரகிள் பார்க்கும்போது, அவர் அலையிறது எல்லாம் பார்க்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட மதிப்பு ஒன்று இருக்குல்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட மதிப்பு எனக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு இப்படி யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்க போகுது, இல்லை நம்ம நினச்சா நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது அதுக்கு நான் தயாராக இருக்கணும். இல்லை அது அப்படி எனக்கு ஒன்று வேணும்னு நான் நாளைக்கு கேட்டால் கூட அதுக்கான நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் நான் வந்து முருகதாஸ் சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துருக்கிறேன். இன்ஃபேக்ட் ஒரு 1.5 வருஷம். அண்ட் அது முடிச்சுட்டு எஃப்ஐஆர் படத்துலையோ கட்டாகுஸ்தி படத்துலையோ ப்ரொடக்ஷனில் ஃபுல்லாக வேலை பார்த்தேன். இந்த வேலை பார்த்ததுக்கு காரணமே என்னென்னா, ஆக்டர் ஆகணும். ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் தெரிஞ்சு சின்னதாக ஒரு பேஸ் செட் பண்ணி சினிமா எப்படி எடுப்பாங்க, க்ரியேட்டிவாக சினிமானா எப்படி எடுப்பாங்க டைரக்ஷன் ரீதியாக, அதே மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்றோம்ல. ஸோ இண்டஸ்ட்ரினா காசும் இருக்குது, பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸாக காசு ரீதியாக ஒரு படத்தை எப்படி எடுப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு அதுக்கான ஒரு ஒர்க் பார்த்துட்டு, ஏன்னா ஃபிலிம் ஸ்கூலுக்கு நான் போகல, இதுதான் என்னோட ஃபிலிம் ஸ்கூல். அது கற்றுக்கிட்டு ஓகே இப்போ நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது அண்ணன் மைண்டில் ஆல்ரெடி இருந்திருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியும் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யும்போது கூட நான் இதுக்காக தான் வேலை செய்கிறேன்னு அவருக்கு தெரியும். ஸோ அவருக்கு நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வரும் இல்லை பொதுவாகவே. அப்படி வந்த ஒரு ஸ்கிரிப்ட் தான் ஓஹோ எந்தன் பேபி. அது வந்தது வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு, ஆனால் அவர்கிட்ட வரும்போது இது ருத்ரா பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு அவருக்கு தோணிருச்சு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் அவர் என்கிட்ட வந்து, ஆனால் என்ன பிரச்சனைனா வரும்போது வெறும் ரைட்டரோட வந்தது கதை, டைரக்டர் கிடையாது, வெறும் ரைட்டர் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. ஸோ ஓகே இந்த கதை இப்படி ஒரு 1 line சொன்னார், இந்த கதை இருக்குது, உனக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு, ஏங்க ஒரு நல்ல மாதிரி கதையாக இருக்குது. பட் என்ன இதுக்கு ஒரு கரெக்டான டைரக்டர் கிடைச்சிட்டாங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சொல்கிறேன்னா, நானும் ஒரு பக்கம் என் சைட்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கதையை கேட்டு ஏதாவது இருக்கான்னு எல்லார்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் மாடர்ன் லவ் கரெக்டாக லக்கிலி அந்த டைமில் தான் ரிலீஸ் ஆச்சு. மாடர்ன் லவ் கிருஷ்ணகுமார் ராம்குமார் சார் வந்து எங்கள் டைரக்டர் சார், அதில் ஒரு எபிசோட் பண்ணியிருந்தார் ரித்துவர்மா மேடம் வச்சு. ஓகே, அந்த செகண்ட் எபிசோட் அந்த லவ் அந்த கண்ணுல ஹார்ட் கண்ணுல ஹார்ட் இமோஜி, அந்த
அந்த எபிசோட் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து அண்ணனும் அவங்க ஒய்ஃப் ஜுவாலாவை பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது இதுதான் இந்த வைப்பை தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். ஏன்னா அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக வைப்ரண்ட்டாக அப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸோடு இருக்கிற ஒரு எபிசோட். ரொம்ப ரிலேட் பண்ணுற மாதிரியா இருந்துச்சு அதையா. கரெக்ட். ஸோ அந்த விஷயங்கள் பார்த்து தான் சாரோட ஒரு டாக்ஸ் போச்சு. சாருக்கும் கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. அவரும் எந்த வகையான இல்லை அடுத்தவங்களோட கதை நான் பண்ண மாட்டேன் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கதை நல்லா இருந்தால் நான் பண்ணுறேன். அப்புறம் எனக்கு ஒரு அடுத்த கேள்வி இருந்தது, புது பையன் எப்படி எடுத்துப்பாரு, பண்ணுவாரா, யோசிப்பாங்களே டேரக்டர்ஸ். அதுவுமே அவர் பயங்கர ஸ்வீட்டாக இல்லைங்க கரெக்டாக பண்ணாருன்னா பண்ணலாம், நம்ம ஏன் பண்ணக்கூடாது, நம்ம இன்ஃபேக்ட் ஒரு புது ஹீரோ லான்ச் பண்ணுறது எனக்கு நல்லா தான் இருக்கும்னு சொல்லி. ஏன்னா இந்த கேரக்டருக்கு அவர் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு வந்து ஒரு புது ஹீரோ வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா யாராவது பண்ணால் அவங்களோட ஒரு இமேஜ் வரும், இந்த கேரக்டர் ஃப்ரெஷ்ஷாகவே போகும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் இந்த ஃபுல் ட்ராவலாக எந்தன் பேபி நம்மளது செட் ஆகி ஸ்டார்ட் ஆகிற நிலைமையில இருந்தது. சூப்பர். இதுவே ஒரு கதையாக்கிடலாம் போலயே. நல்லா இருக்கு. வெரி நைஸ். அண்ட் மித்திலா, வெல்கம் டு சென்னை. சென்னை எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுது? Thank you. Very well, very well. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கா? Yeah, I love being here. I really enjoyed Chennai. For me then became this set, and then by extension this was my family over here, and they made me feel absolutely at home. So Wow. I had a great time. சூப்பர். அண்ட் நீங்க சொல்லுங்க, ஓஹோ என் தென் பேபி படத்துக்குள்ள நீங்க எப்படி ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க? Krishna sir came to Mumbai to narrate the film to me, which I really liked. I loved his narration, but I'm also somebody who likes to read. So I asked him if there's a script that I can read. And then I like to read it at my own pace, imagine it slowly. So I read the script after that and I still liked it. I continue to like it. So I said, this is a very sweet story. It's very fresh, very breezy, very relatable. It has all sorts of elements that I would want to see also as an audience in a film. So I was like, okay, this is great. This will be a great start. So wow. So அப்படிதான் நீங்க வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க. நைஸ். அண்ட் எப்படி இருந்துச்சு? இவர் தான் வந்து ஹீரோன்னு கேட்டோன்னே ஓகே அந்த கெமிஸ்ட்ரிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா நிறைய லவ் சீன்ஸ்லாம் எங்களால் பார்க்க முடிஞ்சுது டீசர்லேயே சாங்ஸ்லேயே. ஸோ எப்படி இருந்துச்சு உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்? First of all, I knew that they were launching him. So I had seen his pictures. And once I read the script, I was like, okay, this is like, you know, when you read about the character, it's like, oh, this is a boy next door. You will have met this person somewhere in your life. And when I saw his picture, I was like, this makes sense. That he fits. Once I was on set and I was interacting with all of them, it was just very easy. And then all I did was just follow directions, and then we would rehearse our lines and scenes, and then we just figured ways out to ease each other into the scenes. So it was actually very helpful. Nice. And very nice. I wasn't stressed or anything. The only thing I was stressed about on set was the language. Because I don't speak it, not for any other reason. I don't speak the language. It's not my first language. So to emote in that language, that was the harder bit. Not the, like, any scenes with him essentially were easy only. That way. But to speak the language and to emote what I am feeling and to also receive or react to whatever he was saying, it's hard to do that without understanding the language. So yeah, that was the hard part. Okay. யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க செட்ல தமிழ்? My language trainer, Sindhu ma'am, who sat with me before the film. We went through the script. I wrote it in Devanagari, the script that I write Hindi, Marathi in. And then I would write it phonetically, like how a word would sound. I would write it like that in Devanagari. So when I would read the Devanagari, I would at least sound like how I'm supposed to sound. Okay. So we started there, and then every day scenes, she would send me voice notes, and then I would rehearse with her. She would rehearse with me. She would make sure I was well prepared, and then I would come on set and then rehearse with Rudra and with Krishna sir. These two are the two people who had to be most patient with me. Okay. And he definitely helped me a lot, because I'm sure it takes a lot of patience to be in front of somebody who's fumbling with the language. So even for him to react, that was hard work for him, I'm sure. So he would tell me that colloquially this is how this word is said, but actually these are the two words that are put together to say this word. And this is what you're saying, this is what it means, this is what I am saying. So the three of us would sit and very often rehearse well before we had to do the scene on camera. நைஸ்.
ஒரு நல்ல கதை எப்படி என்ட்ரி கொடுத்தேன்னு சொன்னாங்க. இந்த டவுட் நான் கேட்டே ஆகணும் ருத்ரா, அது என்ன இன்ஜினியரிங் படிச்சவங்களா மட்டுமே நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு இருக்கீங்க, வாட் இஸ் திஸ்? அப்பவே வந்து விஷ்ணு விஷால் சார் சொன்னாரா, தம்பி இன்ஜினியரிங் படிச்சிருக்க அப்படியே வந்து அந்த சைட் கார்ப்பரேட் போயிடு அப்படிங்கிற மாதிரி முடிச்சோனே இன்ஜினியரிங் முடிச்சோனே சொன்னாரா? இல்லைங்க, என்ஜினியரிங் வந்து ஐ திங்க் நான் படித்தது எதுக்குன்னா மெயினாக எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ விஷ்ணு அண்ணா கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து கிரிக்கெட் ஆடுறாரு, இந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது அதோட ரைஸ் அண்ட் ஃபால் ரெண்டுமே இருக்குல்ல. உங்கள் லைஃப்பில் ஒரு இது இருக்காது, ஒரு ஸ்டெபிலிட்டி மாதிரி பெருசாக இருக்காது. ஒரு படம் ஓடிடுச்சுன்னா டக்குன்னு ஓடும், இல்லை ஒரு 2 படம் ஓடலைன்னா அப்படியே நீங்கள் டவுன் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போனோம்னு ஆசைப்பட்டா ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. நம்ம அப்பா அம்மா கிட்ட இல்லை இவன் லைஃப்பில் பொழைச்சிக்குவானான்ற அந்த டவுட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கறதுக்காக, ஏங்க கவலைப்படாதீங்க நான் எப்படியாவது பொழைச்சிப்பேன், ஆமாம் எப்படியாவது பொழைச்சிப்பேன்றதுக்காக. ப்ளஸ் இன்னொரு விஷயம், எனக்கு ஒரு சின்ன செல்ஃபிஷ் ரீசன் என்னவா இருந்ததுன்னா, நான் வந்து அது வரைக்கும் என் வீட்லேயே தான் இருந்தேன். 12th வரைக்கும் ஆப்வியஸ்லி எல்லாரும் மாதிரி நான் வீட்லேயே இருந்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த வெளியில் போய் காலேஜ் லைஃப் நம்ம படத்தெல்லாம் பார்ப்போம், நண்பன் படத்துலலாம் எப்படி மாதிரி எந்த மாதிரி அவங்க லைஃப் வாழ்வாங்க. ஸோ எனக்கும் அந்த லைஃப் வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால நான் வந்து ஹாஸ்டல்லையே தங்கி 4 years வந்து ஃபுல் ஃபன் பண்ணி ஒரு காலேஜ் லைஃப் எப்படி இருக்குமோ ஹாஸ்டலில் எப்படி தங்குவாங்களோ அதெல்லாம் பண்ணேன். பட் ஆப்வியஸ்லி முக்கியமான காரணம் என்னன்னா, எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து லைஃப்பில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எஜுகேஷன் உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும், ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கும். அண்டு நீங்கள் கேட்ட மாதிரி நான் பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதலை, ஒரே ஒரு எக்ஸாம் எழுதினேன். அதில் எனக்கு பயங்கரமாக 21 lakh per annum பேக்கேஜ் கொடுத்தானுங்க. ஸோ அப்போ வந்து இல்லைங்க நான் சினிமா தான் நடிக்க போகிறேன்னு சொல்லி வந்துட்டேன். அதுக்கப்புறம் 6 மாதம் சினிமா பக்கமே சினிமா உள்ளே என்ட்ரி ஆக முடியல. ஏதோ பண்ணி இன்னைக்கு 6 வருஷம் ஆயிடுச்சு. ஐயோ எடுத்திருந்துருக்கலாமோ நான் அப்பப்போ இல்லை அது அப்பப்போ ஏன்னா ரொம்ப லோவாக இருக்கும்போது ஐயோ அப்போல்லாம் அதோட அருமையாக தெரியாமல் போயிட்டோமே. பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அது பண்ணாமல் நான் இது பண்ணி நம்மளுக்கு என்ன லைஃப்பில் வேணுமோ அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பண்ணுறது அது ஒரு ஜாலியான விஷயம். இப்போ 21 lakhs உங்களுக்கு ஒரு ஜுஜுபி 21 lakhs my pocket money you see. இல்லைங்க இந்நேரம் பண்ணியிருந்தா நானே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருந்தா 5-6 வருஷம் இப்போ இந்நேரம் நானே ஒரு குட்டி படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு 21 lakhs பாக்கெட் மணி ஆச்சுன்னா எனக்கு ஒரு 10% கமிஷன் வேணும். ஏங்க அப்படி பாக்கெட் மணி வரணுங்க, தயவு செஞ்சு வேண்டிங்க. அப்படி எப்பயாவது லைஃப்ல 21 lakhs அது அப்படியே ஜஸ்ட்ல கொடுத்துடலான்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரணும்னு வேண்டிக்கங்க. ஷூர். நீங்களும் எப்படி இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்ம சினிமா ஃபீல்டுக்கு வந்தீங்களா? I am a mass media student. ஓ ப்ராப்பரா மாஸ் மீடியா படிச்சு அந்த பிஸ்காம் ரிலேட்டடா அப்படியே வந்துட்டீங்க, கரெக்டா? எஸ். உங்களுக்காகவே சூப்பர் டூப்பர் சாயாஸ்லாம் வந்து அவளா காத்துட்டு இருக்கு. டீ பார்ட்டி ஆரம்பிச்சிடலாமா? எந்த டீல இருந்து போலாம்? லேடிஸ் ஃபர்ஸ்ட். பிளாக் டீ, மின்ட் டீ, ஜிஞ்சர் டீ, மசாலா, செஞ்சா, மாச்சா. நான் இப்ப வித்துட்டு இருக்கேன், என்ன வேணும்? மின்ட் டீ. மின்ட் டீ போலாமா? ஓகே. நீங்க மின்ட் டீ உள்ளே மின்ட் டீ இருக்கும்னு எதிர்பார்த்தீங்க, கரெக்டா? அப்படிதான் எதிர்பார்த்தோம். டொன்டோயின் உள்ள ஏதோ என்னது காஞ்ச மிளகா வந்திருக்கு, ஓகேவா? சரி. So I have to eat it. இதான் டேரா. நீங்க என்ன நினைக்கிறீங்க மித்திலா? காஞ்ச மிளகா வந்திருக்கு, என்னவா இருக்கும்? It's a red chili. What do you have to do with it? That I have to eat it. வேண்டாம். Thank God. ஐயோ நானும் ஒரு நிமிஷம் சாப்பிடணுமா ஐயோ பாவங்க யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல அவங்க சாப்பிடுறாங்களா நான் கொஞ்சம் பாஸ் I was பண்ணி ready. பார்த்தேன். Like உஷாராயிட்டாங்க. ஜூலை 11 படம் பாத்துறாங்க. நல்லா இருக்குல்ல, இந்த கிளிக்பைட் நல்லா இருக்கு. do it. உஷாராயிட்டாங்க, ஸ்மார்ட். ஓகே, சோ காஞ்ச மிளகா வந்ததுனால நான் கேள்வி கேட்பேன், ஓகேவா? I'll ask you a question. If you reply super, we'll clap. அப்படி இல்லனா you have to drink this பாவக்காய் ஜூஸ். அது வந்து it's a punishment juice. நான் கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், ஓகேவா? ஓஹோ and then baby படத்துல யாருக்கு பயங்கரமா கோவம் வரும் செட்ல? Oh my God, I don't think anybody was. If anything, I think Krishna sir once, because something wasn't going right and like repeatedly wasn't going right, so he got a little upset. But there was nobody. I can't say that there was somebody who was very, very like who had anger issues. Angry type. Yeah. இல்ல workக்காக வரும் கோவம், work முடிஞ்சிடுச்சுனா போய்டும் கோவம்னா அந்த மாதிரினா யாரை சொல்லுவீங்க? Only for work they'll feel angry. Otherwise, the moment work is done, they'll be chill. But when they're working, they might get angry. No, there was still nobody. No, you.
Me? ஓ மித்திலாக்கு தான் கோவம் அவங்க வருமா? மட்டும் இப்படி கண்ணு காட்டினாங்களே அதனால No. இல்ல, That இல்ல. also, I don't Yeah, think no. so. Everybody who came to work, at least on our set, was actually enjoying being on set and doing what they Yeah. were doing. Okay. So we all were. I was not angry. I was just very nervous. I was just தமிழ like, கரெக்டா பேசணுமே yeah, அப்படிங்கிற exactly. மாதிரி. I don't know how I was going to say it. So, ஓகே காஞ்சி மிளகா நீங்க சொல்லுங்க செட்ல யாருக்கு பயங்கரமா கோவம் வரும்? யாருக்கு பயம் அதான் அவங்க சொன்ன மாதிரி அப்ப- யாருக்கு அப்ப அப்படிலாம் பதில்லாம் நீங்க அப்படியே அவங்க சொன்ன மாதிரி அப்படிலாம் ஏங்க சொல்லுங்க. யாருக்குமே but what I பெருசா say? ஏங்க இந்த படம் பாருங்க ஓஹோ எந்த ஒரு ஃபன் ஃபீல்டான படம் அதனால செட்டே ஃபன்னா இங்க இருக்கும். வந்து ஆர்டிஸ்ட்லாம் வந்து டைரக்டர் சொல்லுவாங்க கோவம் வரும் ஆனா போயிடும். ஆனா உங்க டைரக்டர் எப்படி சில்லா? நான் சொல்றேன் அதான் அதுக்கு நான் பதில் சொல்றேன். நான் வந்து இந்த கேள்வி நானே டைரக்டர் செட்ட கேட்டிருக்கேன். சார் உங்களுக்கு கோவமே வராதா சார்லாம் கேட்டிருக்கேன். சார் நீங்க என்ன வச்சு டீல் பண்றீங்களே உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் திட்டிருப்பாங்க. நீங்க பொதுவாவே கோவப்படுறது இல்லையா இல்ல நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால நம்மளை அப்படியே விட்டு வச்சிரு இல்லப்பா. அவர் என்ன சொன்னார்னா அவரோட ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன நடந்திருக்கோம்னா அங்கங்க செட்டுக்கு போகும்போது சப்போஸ் சில டைரக்டர்ஸ் ரொம்ப கோவப்பட்டாங்கன்னா ஆர்டிஸ்ட் வந்து அவங்க மைண்ட் வந்து அந்த திட்டு வாங்கினதுக்கு போயிடும். சீனுக்கு என்ன வேணும் சீனுக்கு என்ன பண்ணலான்ற அந்த தாட்டு போகாம நம்மளை திட்டாங்களே நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே அந்த செட்ல இருக்கவே பிடிக்காது. ஸோ அந்த செட்ல இருக்கிற ஆர்டிஸ்டுக்கே பிடிக்கலன்னா எப்படி அவங்களால அவங்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு கோவம் வந்தாலுமே நான் திட்டினா ஒரு யூஸ் இல்லையே. அது வந்து என் படத்தை என் அவுட்புட்டை தான் பாதிக்க போகுது இல்லை எனக்கு கடைசியிலனா நல்லா படம் வரணும். ஸோ அதனால நான் வந்து அவர் யார்கிட்டயுமே நான் பெருசாக அவர் அசிஸ்டன்ஸ் கிட்டேயுமே நான் ரொம்ப எப்பயாவது அவங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்ச தப்பே திருப்பி செஞ்சா கூட ரொம்பலாம் திட்ட மாட்டேன். என்னடா பண்றீங்க உங்களுக்கு புரிதா இல்லையான்ற மாதிரி தான் பேசுவாருன்னு தவிர்த்து ரொம்ப அந்த கத்தி பேசுறது இல்ல அந்த கண்ணுலாம் ஒரு கோவம் தெரியுமா ஒரு நாள் கூட அப்படி நடந்தது இல்ல. நைஸ். எனக்கே அந்த டைரக்டர் வந்து பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. வெரி நைஸ். அண்ட் உங்களுக்கும் விஷ்ணு விஷால் சாருக்கும்லாம் பயங்கரமா கோவம்லாம் வருமா? சண்டைலாம் வந்து டமால் டுமின்னு எல்லாம் போகுமா? இல்லைங்க அதான். ஸோ என்னன்னா ஆக்சுவலாக விஷ்ணு அண்ணாவும் நானும் கசின்ஸ். ஸோ என் அப்பாவோ அவங்க அப்பாவோ பிரதர்ஸ், என் அம்மாவும் அவங்க அம்மாவும் சிஸ்டர்ஸ். அப்படி ஸோ 2 பிரதர்ஸ் 2 சிஸ்டர்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஒரே நாள் ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணாங்க. அண்ட் கடைசி இப்போவும் நாங்களெல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். ஸோ நான் வந்து அவங்களோட அப்பா அம்மான்னு தான் கூடுவேன். அவங்க என் அப்பா அம்மா. ஸோ எனக்கு என்னன்னா சின்ன வயசுல ஒரு 3-4 வயசு ஆகும்போது தான் அது வரைக்கும் வந்து எல்லாருக்கும் 4 பேரண்ட் நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் 2 தானா நமக்கு மட்டும் 4 தான். ஸோ அதனால நடக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கும் அவருக்கும் ஏஜ் கேப் கொஞ்சம் அதிகம். ஸோ என்னன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது அவர் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாரு. நான் ஒரு 10 வயசு இருக்கும்போது அவர் அந்த சமயத்துல நான் போய் அவர்கிட்ட சண்டை போட்டேன்னா பல்லு கில்லு ஒடிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஒரு காலேஜ் பையன் ஏன் ஒரு சின்ன பேட்ட சண்டை போடணும்? ஸோ நாங்க பயங்கரமா சண்டை போடுற அண்ணன் தம்பிலாம் கிடையாது. நாங்க பயங்கரமா அவரும் என்னை வச்சு கொஞ்சம் விளையாடுவாரு. நாங்க வீடியோ கேம் மட்டும் பயங்கரமா விளையாடுவோம். வீடியோ கேம் விளையாடும் போது அது அந்த வாக்குவாதம் அப்பப்போ என்னடா கரெக்டா விளையாடுமா இல்லையான்ட்டு அந்த மாதிரி தான். அது தாண்டி பெரிய நீங்க நினைக்கிற மாதிரி சண்டைலாம் போட மாட்டோம். சூப்பர். அதே மாதிரி நான் வந்து டீசர் பார்த்ததுலேயே தெரியுது விஷ்ணு விஷால் சாரும் படத்துல இருக்காரு அப்படின்னு தெரியுது. எப்படி கேமியோவா எதிர்பார்க்கலாமா? எப்படி வந்து அவரை எதிர்பார்க்கலாம் படத்துல? கேமியோ இல்ல அவர் பண்றது ஒரு ஃபுல் ஃபிளெஜட் கேரக்டர். அவர் படம் ஃபுல்லா இருக்கிற த்ரூ அவுட்டா இருப்பாரு. இந்த கதைக்கு ஆக்சுவலா ஒரு முக்கியமான கேரக்டர். ஆக்சுவலா வந்து இந்த ரோலுக்கு வந்து ஒரு ஹீரோ தேவைப்பட்டாங்க, ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோ தேவைப்பட்டாங்க. நம்ம வந்து அங்கங்க போய் கேட்கலாம், இந்த மாதிரி 4-5 ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தோம், கேட்கலாம், அவங்க கிட்ட பேசலான்ட்டு. அப்புறம் கிருஷ்ணா சார் ஒரு நாள் என்ன சொன்னார்னா அவரும் விஷ்ணு சாரும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கேரக்டர்ஸ் பற்றி, யாரை சூஸ் பண்ணலாம், யார் இந்த கேரக்டர் போகலாம். டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அண்ணன் வந்து அவர் லைஃப்லேருந்து இந்த பர்டிகுலர் கேரக்டர் பற்றி ஒரு சில விஷயங்கள் கிருஷ்ணா சார்கிட்ட டிஸ்கிரைப் பண்ணும்போது கிருஷ்ணா சாருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. என்ன இவங்க வந்து சார் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா உங்களுக்கே இது கரெக்டாக செட் ஆகுமே, நம்ம ஏன் வேறு ஹீரோ ட்ரை பண்ணோம், ஆனால் டேட்ஸ் இந்த நிறைய பிரச்சனைகள் போனதால் சரி ஓகே ஒரு ஹீரோ தேவைப்பட்டாங்க. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது. ஏன் வந்து என்னெல்லாம் அவரோட லைஃப்லேயே சிலது கலெக்ட் ஆகும் அந்த கேரக்டரோட. ஸோ ஏன் சார் நீங்களே இந்த கேரக்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் உள்ளே வந்தார். அண்ட் அவர் வந்து படம் ஃபுல்லாக இருக்கிறார். அவர் ஜஸ்ட் ஒரு கேமியோவாக பாசிங் ஷாட்டாக வந்து போலங்க, அவர் வந்து படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக இருக்கிறாரு. ரன் டைமாக என்னால் சொல்ல முடியல, ஆனால் பெருசாக தான் இருக்கும். ஸோ படம் ஃபுல்லாக அவர் இருப்பார். ஸோ இப்போ நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் ருத்ரா. ஜிஞ்சர் டீ, சென்ச்சா, மாச்சா, மசாலா, பிளாக். ஜிஞ்சர் டீ ஓகே அடிக்கலாம். ஜிஞ்சர் டீ அடிக்கலாமா? ஜிஞ்சர் டீ இல்ல, எஸ் another chili. ஜிஞ்சர் டீ உள்ளே நல்ல விஷயம் வந்திருக்கு. காசு பணம் தொட்டு மணி எஸ் காசு வந்திருக்கு. இதை பேஸ் பண்ணி நான் கேள்வி கேட்க போறேன். சரியா? நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு வாங்கின ஃபர்ஸ்ட் சேலரி எவ்வளோ? நான் வந்து 12,000 எனக்கு ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரும்போது 12,000 சேலரி கொடுத்தாங்க.
அண்டு எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபஸ்ட் சேலரி நான் சொன்ன மாதிரி என் வீட்லேயே அவ்வளோ பேர் இருக்காங்க. நான் ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்தா கூட கையில் 3000 தான் இருக்கும். ஸோ பட் நான் இப்போது எனக்கும் நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஆசை மாதிரி தான் நானும் எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் அவ்வளோ பேர் இருக்காங்க எங்கள் ஃபேமிலியில். ஸோ நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு காசு வந்து அம்மா கிட்ட போய், அம்மா உங்கள் மனசுக்கு யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ நினச்சி நீங்களே கொடுத்துருங்க. இந்த அதான் ஃபஸ்ட் சேலரி 12,000 எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக கிடைக்கும். சூப்பர் நைஸ். மித்லா நீங்க சொல்லுங்க, நீங்க ஆல்ரெடி யூடியூப்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நீங்க வாங்கின ஃபர்ஸ்ட் salary எவ்வளோ? I had done an ad very, very long ago. I think for that, properly remembered, some 7,000 or something. Okay. உங்களுக்கு எப்படி ஆசை வந்துச்சு சினிமாக்குள்ள? I always wanted to be an actor. So I actually started as I was working with a theatre company to organize a youth theatre festival that happens at Prithvi Theatre in Mumbai. Every year it still happens, and I was working on the 15th edition of that festival. So that's how I started, and at Thespo became my base of everything. Like I met a lot of casting directors, agents through that festival, thanks to that festival. So essentially that's how I started behind the scenes. Okay. Like on the organizing team, and then when I watched people put up plays and watched them act in them, I was like, I want to be there, not here. எனக்கு அங்கதான் போணும் அப்படிங்கிற மாதிரி. Yes. நைஸ். இப்போ மித்லா நீங்க தான் சூஸ் பண்ணும். பிளாக் வேணுமா, மசாலா வேணுமா, மாச்சா வேணுமா, செஞ்சா வேணுமா? What's a sencha tea? செஞ்சா வந்து சைனா டீ, சைனால இருந்து இறக்குமதி பண்ணியிருக்கோம். Masala tea. Let's go with what we know. L stands for Love. காதல். காதல் படத்துல இருக்கிற காதல் பத்தி எனக்கு சொல்லுங்க. ஒரு சின்ன டாஸ்க் உங்களுக்கு கொடுக்க போறேன், ஓகேவா? இப்போ நீங்க வந்து ஓஹோ அண்ட் தென் பேபி கதையில வர கதாபாத்திரமா மாறணும். மாறி நீங்க வந்து அவங்கள ப்ரப்போஸ் பண்ணணும், இல்லை அவங்க உங்களை ப்ரப்போஸ் பண்ணணும். உங்க கேரக்டர் பேரு? அஸ்வின். மீரா. அஸ்வின் மீராவா மாறிட்டீங்க, ஓகேவா? இப்போ வந்து ஒரு காதல். மீரா, நேற்று நான் வெப்சீரிஸ் ஒன்று பார்த்தேன் நெட்ஃப்ளிக்ஸில், பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு டைம் போனதே தெரில. நைட்டு ஒரு எபிசோட் பார்த்தேன், விடிய காலம் வரைக்கும் பார்த்துட்டே இருந்தேன். இந்த சீரீஸ் பேர் வந்து லிட்டில் திங்ஸ். அதில் வர இந்த ஹீரோயின் அப்படியே உன்ன மாதிரியே இருந்தேன். எனக்கு என்னவோ நான் அந்த ஹீரோயின் முன்ன மாதிரி இருந்தாங்களா, இல்லை நான் வந்து அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த கேரக்டருக்குள்ளே உன்னை பார்த்துட்டானா எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு வேளை அது வரைக்கும் எனக்கு பெருசாக தோணலை. ஒரு வேளை எனக்கு உன் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது. இல்லை அப்படியே நீ அந்த ஹீரோயின் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ ஐ திங்க் ஐ ஹேவ் ஃபீலிங்ஸ் ஃபார் யூ, மீரா. What do you think? Should we watch Little Things together? I think we should. I think it's a good idea, and I think we should eat something along with it. If you can get popcorn, it'll be yes, popcorn, whatever you want. Okay, great. Whatever you want. Well done. Very nice. அந்த ரொமான்ஸ் வந்து நல்லாவே தெரிகிறது. தெரிஞ்சதா? நீங்க இப்ப சொல்லுங்க, படத்துல வந்து ரொமான்ஸ் 100%க்கு எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? 100%க்கு நீங்க 100% ரொமான்ஸ் எதிர்பார்க்கலாங்க. ரொமான்ஸ் வந்து ரொமான்ஸ் தான் படத்தோட கோரே. அது சுற்றி தான் எல்லா மீதி விஷயங்கள் நடக்குது. ஸோ அதான் எல்லாமே இருக்குது. அதான் ஒரு காமெடி மேட்டர் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஃபேமிலியில் நம்ம எப்படி இருப்போம்ன்ற அந்த விஷயம் இருக்குது. வேறு ஸ்டேஜில் ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடுற டைம், வேலை செய்கிற டைம், வேறு டைமில் நம்மளுக்கு வந்து லவ்வோட புரிதல் வேறையாக இருக்கும்ல, அந்த புரிதலும் இருக்குது. அந்த மேல் கேரக்டர் சைட்லேருந்தும் இருக்குது, ஃபீமேல் கேரக்டர் சைட்லேருந்தும் இருக்குது. ஸோ ஐ திங்க் அதான் ரொமான்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ரெண்டுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆஹா, வெரி நைஸ், சூப்பர். மித்லா, இந்த கேள்வி உங்கள்கிட்ட தான் கேட்கணும், ஓகேவா? இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா இந்த லவ் சீன்ஸ், ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் பண்ணும்போது பயங்கரமா வெக்கப்பட்டாரா, ஒரு மாதிரி ரொம்ப ரிசர்வ்டா இருந்தாரா, எப்படி இருந்தார் அவரு? Best part about him was that this is an opportunity that he got, that he was willing to explore it in every way. So he was really willing to make it easy for me, make it or learn things to make it easy for himself. So it was never like, oh God, what is he doing? And I definitely want to mention that no matter how well you know the person or you don't know the person, those scenes are always awkward. Krishna sir was very actually considerate of how both of us were feeling also. Like he asked us is this okay? How do we approach it? What do you think is the right way to approach? I think this is the way. Does it work for you? So that was a very collaborative way to work with each other, and that really helped us. சூப்பர். அவுட்புட் பார்க்கும்போது எப்படி இருந்தது?
நல்லா hope- வந்திருக்கா? நல்லா வந்திருக்கு. I hope it's இல்ல படம் கண்டிப்பா நல்லா வந்திருக்குதுங்க. அண்ட் அதான் என்டர்டெயின்மெண்ட் 100% கேரண்டீடா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் மெசேஜா நம்ம அப்படி தனியா ஒரு ப்ரீச் பண்ணி மெசேஜ்லாம் சொல்ல, ஆனா உங்களுக்கு படம் பார்க்கும்போது ஒரு சின்ன புரிதல் வரும். ஒரு மெசேஜா இல்லை, ஒரு புரிதல் அபவுட் சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல தெரியும். ஆனா அது கொஞ்சம் அழுத்தமா சொல்லும்போது ஆமா இல்ல இதை பத்தி நம்ம அடிக்கடி யோசிக்காம விட்டுறோம்லன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ மெசேஜா அப்படி ப்ரீச்சியா இல்லை, ஆனா ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜா இருக்கு இந்த படத்துல அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஹவு டு ஹேண்டில் ரிலேஷன்ஷிப்ஸ்க்காக. சூப்பர். இப்போ யார் டீ சூஸ் பண்ணோம்? நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். I chose a masala tea. ஸோ ருத்ரா நீங்க தான் no, சூஸ் you're பண்ணணும். நான் தான் சூஸ் பண்ணுமா? பிளாக் டீ. பிளாக் டீ. ஓகே. பிளாக் ஹுல்லே பேட்டரி வந்திருக்கு. ஸோ ஓஹோ அண்ட் தென் பேபி படத்துல யார் இந்த பேட்டரி மாதிரி ஃபுல் சார்ஜ்ல இருப்பாங்க? பேட்டரியே குறையாத ஒரு பர்சன் ருத்ரா தானா? ஃபுல் டைம் சார்ஜ்லயே இருப்பாரா? ஓ ஆமாங்க. அது என்னன்னா ஆக்சுவலாக இவங்களும் சரி, நம்ம இன்னொரு ஆர்டிஸ்ட் அவர் நிர்மல் இருக்கார்ல அவரும் சரி, இவங்களாம் 9:30 10 ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப். நான் வந்து இவங்கெல்லாம் மார்னிங் பீப்புள், நான் வந்து நைட் பர்சன். அதனால 9 மணிக்கு மேலே தான் அப்படி ஃபுல் எனர்ஜியில் வருவேன். சொல்ல சமயம் மார்னிங் 6 வரைக்கும் போகும். இப்போது ஒரு 2 o'clock வரைக்கும் போகுதுன்னா கூட எல்லாரும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி புஷ் பண்ணிவிடுவாங்க. மார்னிங் 6 வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் வந்து இப்படி டயலாகாக பேசிட்டு உடனே கட் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் இப்படி ஆயிடானு ஏதாவது பண்ணி சீக்கிரம் பண்ணுங்கப்பா. இவங்க வேற அப்படியே பேசிட்டு இருப்பாங்க, லைன் ரிஹர்சல் கட்டுனா அப்படியே ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி செட்டில் எல்லாருமே கொஞ்சம் ஆஃப் ஆகிடுவாங்க. எனக்கு என்னன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த தூங்குற பிரச்சனை இருக்குது. ஸோ நான் வந்து நைட் ஒரு மாதிரி நல்லா துருத்துருன்னு இருப்பேன். நைட்டு தான் எல்லாம் படம் பார்ப்பேன் உட்காந்து. ஸோ நைட் டைம் எனக்கு ஓகே தான். ப்ளஸ் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு படம்ன்றதால நான் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா எல்லார்கிட்ட போய் பேசணும், எல்லாரோட கம்ஃபர்டபுள் ஆக்கணும், நம்மளும் வந்து அவங்கக்கிட்ட கற்றுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. அவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்கும்போது அவங்கக்கிட்ட நம்மளா கொஞ்சம் எடுத்து பேசி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கலாம்ல. அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆக்கணும்ல. எடுத்துட்டேன் சார் நீங்கள் இது எப்படி சார் பண்ணீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டாக எடுத்து கொஞ்சம் எனர்ஜிலேயே இருப்பேங்க மோஸ்ட்டாக. அது பொதுவாகவே. ஏன்னா அதான் சொன்ன மாதிரி அவங்க கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்கன்னா செட்டை வந்து ஒரு இல்லை லெட்ஸ் டூ கமான், இந்த கிரிக்கெட்டில் பண்ணுவாங்களே கமான் பாய் சிசி விக்கெட் டிசி விக்கெட்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரியே ஓஹோ அண்ட் தென் பேபில ஸ்டார் பட்டாளத்தை பத்தி சொல்லுங்க. ஆப்வியஸ்லி அண்ணா இருக்கிறாரு, மிஷ்கின் சார் இருக்காரு, கருணா அண்ணா இருக்கிறாரு, கிங்ஸ்லி அண்ணா இருக்காரு, கஸ்தூரி மேடம் இருக்காங்க, விஜய் சாரதி சார் இருக்காரு, அஞ்சு குரியன் மேடம் இருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டார் பட்டாளம் நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க எல்லாரும் வந்தாங்கன்னா அவங்க இங்கே உட்காரதுக்கு இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் ஈவன் த டெக்னீஷியன்ஸ் வந்து எங்கள் மியூசிக் டைரக்டர் ஜென் மார்ட்டினாக இருந்தாலும் சரி, எடிட்டர் பிரணவாக இருந்தாலும் சரி, அண்ட் டிஓபி ஹரிஷ் சாராக இருந்தாலும் எல்லாரும் வந்து அவங்க வேலையை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இது இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டாக இருக்கும்போது நிறைய பேருக்கு என்ன தோணும்னா ஒரு வேளை ஒரு 2 சீனுக்கு மட்டும் வந்துட்டு போயிடுவாங்கன்னு தோணும். ஆனால் அந்த மாதிரி எந்த கேரக்டரும் இல்லை. ஒவ்வொரு கேரக்டர் படத்தில் இருக்கிறதுக்கான ஒரு பெரிய ரீசனிங் இருக்கு. வெரி நைஸ். அவளா காத்துட்டு இருக்கோம் ஸ்க்ரீன்ல பாக்குறதுக்காக. என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, நம்ம ஓகே நிறைய சீரீஸ்லாம் பண்ணியிருக்கோம், ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், பட் சினிமா இண்டஸ்ட்ரி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோமோ அப்படின்னு? Tamil cinema, yes, I took time, but I still feel like I was waiting for the right opportunity and this felt like the right opportunity. So, yes, maybe it is a little later than expected, but I always wish to be here. Hopefully, I'm here to stay. சூப்பர். இங்க ஒரு வீடு வாங்கிடலாமா? That only you as an audience will decide for me. நைஸ். நீங்க தமிழ்ல வந்து நிறைய டைம் யூஸ் பண்ற ஒரு வார்த்தைனா என்ன வார்த்தை? புரியுதுன்னு ரொம்ப யூஸ் பண்ணுவோம். புரியுது. Okay. There are more often than not I understand Tamil. There are days when like if you speak too fast then I have to be like, I have to focus. But I mostly understand what is said around me, and more than that I feel like there are some words that I kind of know the context to. Then if you add one English word, then I can put that together and understand the context of a sentence. So then I don't need it to be translated. And so he's very sweet. So every time he's like, okay, like this is what they're saying. I'm like, puridu. நானே பரிதாபப்பட்ட ஐயோ புரியாம போயிட போகுது. வாட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் இஸ் புரியுது அப்படின்னு. ஓகே ரைட்டு, அப்படியான்னு புரியுது. நைஸ். ஓகே. அதே மாதிரி இந்த பிராங்க்லாம் நம்ம பண்ணுவோம்ல, ஒரு லாங்குவேஜ் நமக்கு தெரியலனா யாரையாவது வந்து சொல்லி கொடுக்க சொன்னா ஃபர்ஸ்ட் அந்த லாங்குவேஜ்ல இருக்கிற கெட்ட வார்த்தைகள், பேட் வேர்ட்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? ஏன்னா நமக்கு லாங்குவேஜும் தெரியாது. ஸோ நம்ம என்ன நினைப்போம், அந்த வார்த்தை தான் புனிதமான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே சொல்லிடுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பிராங்க் பண்ணாங்களா தமிழ்ல? No, they didn't. எல்லாம் குட் பாய்ஸ். They were very nice to me. I'm telling you genuinely, like they didn't
teach me, or they didn't guide me. மாச்சா மட்டும்தான் இருக்கு, நான் பார்த்துட்டோமா? நீங்க தான் பதில் சொல்லணும். மாச்சா உள்ளே அல்வா கொடுத்துட்டாங்க ருத்ரா, அல்வா கொடுத்துட்டாங்க. பழகிடுச்சுங்க. What is that? திருநெல்வேலி அல்வா. இட்ஸ் அல்வா. யூ see, Halwa, okay. அல்வா கொடுக்கறதுனா ஏமாற்றிஃபை. யா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைத்த மறக்க முடியாத அல்வா இன் லைஃப். அல்வா வந்து அதான் சொன்னேனே, இப்போ எனக்கு பழகி போச்சு அல்வா வாங்கி. நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் அல்வா வந்து 12th ஸ்டாண்டர்டில் ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த பொண்ணை வந்து ஏதேதோ கஷ்டப்பட்டா. என்னன்னா ஆக்சுவலாக அவங்க 11th எதுவும் வந்து சேர்ந்தாங்க. ஏதேதோ பண்ணி அவங்களோட தாத்தா வந்து என்னோட கிரிக்கெட் கோச். ஓ, தாத்தாவுக்கு பிடிக்கலன்றதால இந்த பேத்தி வரும்போது நம்மகிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ணாங்க. ஆனால் ஏதேதோ பண்ணி நான் கரெக்ட் பண்ணிட்டேங்க. கட் பண்ணால் ஸ்கூல் முடியுது. அவங்க வந்து நான் ஊட்டி போகிறேன் ஆர்கிடெக்சர் படிக்க, உனக்கு எப்போ அடுத்து லீவ் வருதோ நீ இங்கே வா, இல்லை எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நான் அங்கே வரேன்ட்டு ஃபைனலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-2.5 மாதம் கழித்து கால் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு வாரத்தில் உன்னை மீட் பண்ண வர போகிறேன் அப்படின்னா சூப்பர் சூப்பர் சூப்பர்ன்ட்டு நான் நல்லா சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு இங்கே ஒரு பையன் இருக்கான், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், எங்கள் சீனியரு, சொல்லிகிட்டே இருப்பான். நானும் வந்து ஓகே டன் சூப்பர்ன்பேன். ஃபைனலாக அந்த ஒரு வாரம் கரெக்டாக அவங்க வராங்க. ஓகே, நானும் இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஃபைனலாப்பா நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க, ஃபைனலாக நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்கன்னா இந்த ஒரு வாரம் நடுவில் நான் அவங்களுக்கு கால் அடிக்கும்போது ஃபோனே எடுக்கலை. கரெக்டாக அங்கே நான் இந்த டைமுக்கு வருவேன், மெசேஜ் பண்ணுவாங்க, ஃபோன் எடுக்க மாட்டாங்க. கரெக்டாக பஸ்லேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க, எதுக்கு ஒரு கால் வருது, மிடில் நைட்டு, ஏதோ நைட் 2:30 3 ஒரு கால் வருது. ருத்ரா, அவங்ககிட்ட இது சொல்லலை, அந்த பையன் இருந்தான்ல அப்போ நினச்சா ஐயோ மாட்டினோண்டா. சரி, அந்த பையன் என்ன பண்ணா, ஆக்சுவலாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பையன் என்னை ப்ரப்போஸ் பண்ணான். எனக்குமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கே நீ வேற இல்லையா, ஸோ என்னன்னா அவனும் நானும் ஒன்றா தான் சென்னைக்கு வந்துட்டு இருக்கோம், நம்ம மீட் பண்ண வேணாம் அப்படின்ட்டான். இது என்ன இவ்ளோ பெரிய இந்த மாதிரி அல்வாலாம் வாங்கியிருக்கோங்க. இந்த மாதிரி அல்வா வாங்கி தான் ஐயோ இதுக்கு மேலே அல்வா வாங்குறதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் கேட்டிங்களா, ஏன் சிங்கிளாக இருக்கும்னு. இந்த மாதிரி அல்வா கிடைச்சா வேற என்னங்க நடக்கும். ஐயோ சோ So, sad. இந்த மாதிரி தண்ணீர்லாம் வருது எனக்கு. அதே மாதிரி வந்து ஒரு ஸ்வீட் வந்ததுனால எங்க எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டான வாய்ஸ், நல்லா வந்து பாட்டு பாடுவீங்கன்னு. எங்களுக்காக ஒரு தமிழ் பாடல் 1 2 3 எவ்வளோவா இருந்தாலும் ஓகே. இதே அழுத்தம் அழுத்தம், இதே அணைப்பு அணைப்பு, வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டும், வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டும், ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே. சோ ஸ்வீட், வெரி நைஸ். சூப்பர்ல. அப்படியே மேல் வருஷன் நீங்க பாடுங்களேன். நல்லா இல்லைங்க நம்ம வாய்ஸுக்கு இந்த பாட்டு செட் ஆகாது. நம்ம வாய்ஸுக்கு இந்த பாட்டு செட் ஆகாது. நம்ம வாய்ஸ்க்கு என்ன பாட்டு செட் ஆகும்? நம்ம வாய்ஸ் ரேப் மாதிரி வேணா ஏதாவது செட் ஆகாது. ஆனால் மேக்ஸிமம் நம்ம ரேப் மாதிரி பாடலாம், ஏன்னா அதில் அந்த ராகங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, எங்களுக்காக ஒரு ரேப் பாடு. வெல்கம் டு சென்னை, எங்க ஊரு, இந்த ஊரு புள்ள நாங்க தாறு மாறு, ஃபர்ஸ்ட் வாத்தி யாரு, அப்போ சூப்பர் ஸ்டார், கவிதைக்கு யாரு, பாரதி யாரு, இங்கிலீஷ் படத்துல திஸ் இஸ் பாட்டா, தமிழ் படம் அதனால ஆடுறாங்க. எங்ககிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான், இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா. ஓகே, வெரி நைஸ். அவங்க வந்து ஒரு இனிமையான பாடல், நீங்க ஒரு ரேப் பாடல், இதுலயே அந்த கெமிஸ்ட்ரி வந்து வேற லெவலா இருக்கு, ஆப்போசிட்ஸ் அட்ராக்ட்ங்கற மாதிரி. வெரி நைஸ். இப்போ வந்து நம்ம உங்களோட ஃபேவரட்ஸ் வந்து தெரிஞ்சுக்க போறோம் சாப்பாடுல. ஓகே, ஓகேவா? ஆர் யூ கைஸ் ரெடி? இந்த செக்மெண்ட் பேரு இதுவா அதுவா. உங்களோட ஃபேவரட்ஸ் வந்து இப்போ நம்ம மக்கள்கிட்ட சொல்ல போறோம். ரெடி? சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. ஓகே. இட்லிக்கு மீன் குழம்பா கறி குழம்பா? கறி குழம்பு. சிக்கன். இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா ஆட்டுக்கால் பாயாவா? தேங்காய் பால். தேங்காய் பால். கோகனட் மில்க். கோகனட் மில்க். தயிர் சாதமா தக்காளி சாதமா? தயிர் சாதம். ஓகே. வாட்ஸ் a தக்காளி சாதம்? கர்ட் ரைஸ் ஆர் டொமேட்டோ ரைஸ்? கர்ட் ரைஸ். கர்ட் ரைஸ். ஓகே. பூரியா பொங்கலா? பொங்கல். பூரி. பூரி. ஓகே. சிக்கன் 65 பிரெட் ஆம்லெட்டா? சிக்கன் 65ங்க. பிரெட் ஆம்லெட் ஷை அப்படிங்கற. சிக்கன் 65. சிக்கன் 65. ஓகே. மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? மிளகா பஜ்ஜி. எக் போண்டா. எக் போண்டா. தட். நண்டு ரசமா தக்காளி ரசமா? தக்காளி ரசம்ங்க. நண்டு ரசம் இல்லையா? நான் நண்டு அவ்வளவா சாப்பிட்றது இல்ல, அதனால தான். கிராப் ரசம் ஆர் டொமேட்டோ ரசம். ஐயோ, that's a very hard pick. But tomato rasam. ஓகே, டொமேட்டோ. மசாலா வடையா மெது வடையா? மெதுவடை. மெதுவடை.
மெதுவடை. ஓகே. ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா? ஆரஞ்சு ஜூஸ். Apple juice. ஆப்பிள் ஜூஸ். இட்லியா தோசையா? Dosa. இட்லி. ஓகே, உங்களோட ஃபேவரட்ஸ் வந்து தெரிஞ்சிடுச்சு. சூப்பர். ஓகே, நைஸ். அதே மாதிரி வந்து மியூசிக் நாங்க எப்படி எதிர்பார்க்கலாம் படத்துல? எல்லா வகையான மியூசிக்கும் இருக்குதுங்க படத்துல. நீங்க பார்த்துட்டு ஆமா. ஒரு 2 பாட்டு ஆல்ரெடி வெளில வந்துருச்சு. அதுல ஒன்று வந்து ஒரு மாதிரி பீட்ஸா வைப்ரண்டா ஒரு பாட்டா இருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து சிட் ஸ்ரீராம் பாடி இருக்கிற டைட்டில் ட்ராக், அது வந்து பயங்கர மெலோடியஸான ஒரு ஜோன்ல இருக்கு. ஸோ அதான் ஜென் மார்ட்டின் தான் படத்தோட மியூசிக் டைரக்டர். அவர் பியூட்டிஃபுல்லான ஒரு ஜாப் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கு முன்னாடி அவரோட பாடல்கள் எல்லாரும் கேட்டிருப்போம். அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்கு நான் ஒரு ஃபேன். இன்னொரு பாட்டு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பாட்டு. நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆமா, ஒரு பிட் சாங் மாதிரி அது ஒரு சர்ப்ரைஸ் பாட்டா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா அது பிடிக்கும்ன்றது நான் அப்படி என்ன சர்ப்ரைஸா இருக்கும் இல்ல, அது அதோட பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா புரியும் நான் சொல்ற பாட்டு எதுன்னு. எனக்கு என்னமோலாம் தோணுதே. இல்ல, அவ்வளோ யோசிக்க வேணாம். நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு தானா புரியும் நான் எந்த பாட்டை பத்தி பேசுறேன். ஓகே, சோ நான் வந்து கேட்பேன் படத்துல இந்த விஷயங்கள் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு நீங்க வந்து அவுட் ஆஃப் 100 வந்து சொல்லணும். We can play this together, no? ஒன்னா விளையாடலாம். ஓகே. காதல் 100%. 100% இருக்கு. ஓகே. Because I think, and he also mentioned it, but what I love about this film is also that there is kadal at the core of the film, and it's not just romantic love. It is love for cinema, love for, like, his character loves cinema, like him in real life, but love for cinema, love for parents, love for friends, love for school friends, college friends, and then every other thing that comes with love also, like the obsession or toxicity or heartbreak. So there is love at the core of this film. ஓகே. So 100%. 100%. எமோஷனல் காட்சிகள் 80%ஆவே கொடுக்கலாம். I would still more go even higher. Yeah. 90. Yeah. Because அதான் லவ்வா இருந்தாலும் என்டர்டெய்னிங்கான விஷயத்துக்குள்ள ஒரு இமோஷன் கலந்து இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ லவ்ங்கிறதே ஒரு இமோஷன் தானே. ஸோ லவ்வோட புரிதல் தான் ஒரு வகையில படம். ஸோ இமோஷனலான ஒரு ஜேர்னி கண்டிப்பா இருக்கும். ஆனால் இமோஷன்ஸுங்கிறது இந்த கண்ணீர் வர மாதிரி அந்த இமோஷன்ஸ் இல்லை. ஆனால் இமோஷன்ஸோட டிராவல் பண்ணுவீங்க நீங்க படம் ஃபுல்லா. ஓகே. காமெடி கொடுக்கலாமா? நிறையவே கொடுக்கலாம். ஒரு 75-80% காமெடி கொடுக்கலாம். 75-80% காமெடி கொடுக்கலாம். கிளைமாக்ஸ்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அது that you have to watch the film to know. We don't want to tell the percentage also. ஆமா, we don't even want to tell the ஓகே, percentage. இப்படி சொல்லுங்க, உங்களுக்கு வந்து பிடித்தது என்னது? இன்டர்வெல்லா கிளைமாக்ஸா? ஆக்சுவலா எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்குதுங்க. ஒன்னு டக்குனு No. இல்ல, அது எப்படிங்க? They both those places have. ஆமா, ரெண்டுமே ஒர்க் ஆயிருக்குது. ரெண்டுமே சூப்பரா ஒர்க் ஆயிருக்குது. அதனால அது ஒன்றும் இதுவான அது எங்களுக்கே இது வரைக்கும் நாங்க யோசிக்காத ஒரு கேள்வி. We can tell you that there are two different emotions you'll feel. அது என்ன எமோஷன் நீங்க ஜூலை 11 போய் பாருங்க அப்படினா. அத நானே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். And நம்ம ஷோட ஃபைனல் செக்மென்ட்க்கு வந்துட்டீங்க. ஓகே. Are you guys excited for this? Yes. ஓகே, இதுக்கு வந்து குடுகுடுன்னு பதில் சொல்லணும். தமிழ்ல தான் பதில் சொல்லணும். பட் அவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் இப்பதான் கத்துக்கிறதுனால அவங்க மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லலாம். ரேபிட் ஃபயர் மாதிரி. நான் ஒரு நடிகன். ஓகே. I am a. நான் You also ஒரு have the same. பொண்ணு. பாருடா. ஓகே. என் வழி. என் வழி எனக்குன்னு சொந்தமானது. நைஸ். Your way. Cinema way or musical way. The way of music, yeah. ஓகே. இசை வழி. இசை வழி. ஓகே. I love my family. தமிழ்ல தானே உங்களை சொல்ல சொன்னா? I loveன்னு கேட்டிங்கல்ல? அது நான் கேட்கலாம் இங்கிலீஷ்ல. நீங்க தமிழ்ல தான் பதில் சொன்னோம். என் குடும்பம். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால ஓகே. ஓகே. I love family and my niece. ஓகே. Especially my niece. I hate drama. தமிழ் நாடகம். நாடகமா? அந்த நாடகம், அந்த டிராமா ஸ்டேஜ் டிராமா கிடையாது. இந்த காசிப் ஓவரால் அந்த மாதிரி டிராமா இருக்குல்ல, அது ஓகே. இல்ல, டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. நீங்க குடிக்கணுமா டிராமான்னு இங்கிலீஷ்ல சொன்னதுனால. இந்தாங்க, கண்ணை மூடிட்டு குடிச்சிருங்க. முடிச்சு. யூ கேன் டூ இட். கம் ஆன். கசப்பா இருக்குல்ல ரொம்ப? கொஞ்ச நேரத்துக்கு என்னால பேச முடியாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நோ. I hate dishonesty. ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா. என் வாழ்க்கை தான் சினிமா. அற்புதம். சினிமா in your life is a way of living. ஓகே. நான் அடிக்கடி பாட்டு கேட்பேன். ஓகே. Something I do always. Often. Sing. நான் அடிக்கடி பாட்டு பாடுவேன். பாட்டு பாடுவேன். ஓகே. என் காதல். எங்கே என் காதல்? எங்கே என் காதல்? என் காதலை நான் தேடுகிறேன். ஓகே.
என் காதல். I love my family and my love is my niece. ஓ so sad மித்லா. Are ஒரே you ஒரு வாட்டி sad? Why? ஒரு சொன்ன ஒரே You வாட்டி want a controversial they want answer to another my answer. அது my already you love. told down. Family and niece. ஃபேமிலி நீஸ் எப்படி you Acha. cannot repeat the same answers. It's okay. So I feel so sorry. Oh god, ஐயோ கஷ்டமா இருக்கு மக்களே ஏடி? எனக்கு பார்க்கவே. அடிக்கடி சொல்ற வார்த்தை மச்சா பாய் தலை அந்த மாதிரி தான் ஏதாவது. இதுதான் அடிக்கடி சொல்ற. இதுதான் அடிக்கடி ஓகே. சொல்றேன். அடிக்கடி சொல்ற வார்த்தை. புரியுது. புரியுது அது அடிக்கடி சொல்லலாம் ஆனா தமிழ்ல தான் சொல்லுவாங்க. No, why you did that? I don't say anything that's problematic. ஓகே இந்த செக்மெண்ட் முடிஞ்சு. இப்போ நான் வந்து ஒரு ஆங்கரா இல்லாம ஒரு ஆடியன்ஸா வந்து கேட்க போறேன். ஓகேவா? ஓஹோ எந்தன் பேபியை நான் ஏன் தேட்டர் போய் பார்க்கணும், தேட்டர் போய் பார்த்தா என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும்? ஜூலை 11 தேட்டரில் ஓஹோ எந்தன் பேபி தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். கொஞ்ச நாளாகவே தமிழ் சினிமாவில் இன்டென்ஸான சில நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனால் வார் கீர் அந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது எல்லாமே லைஃபை இப்போ எல்லாரும் கொஞ்சம் இன்டென்ஸாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஃபேமிலியோட ஒரு 2-2.5 மணி நேரம் ஒரு தேட்டருக்கு போய் ஜாலியாக என்டர்டெயின் ஆகி நீங்கள் படம் பார்க்கலாம். அண்ட் ஏதோ ஒரு வகையில் உங்கள் லைஃபும் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ நீங்கள் இந்த படத்து மூலயமா இந்த படத்தோட கேரக்டர்ஸில் அங்கங்கே எங்கேயாவது கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ அந்த கனெக்டுக்காகவும் அண்ட் ஒரு 2.5 மணி நேரம் ஃபேமிலியோட ஜாலியாக படம் பார்த்துட்டு வர்றதுக்காக ஒரு ஃபன் ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸாக இது இருக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி நம்ம ஷோக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஓகே. 2 அழகான செலிபிரிட்டிஸ் நீங்க வந்திருக்கீங்க. உங்கள்ட்ட இருந்து நாங்க சைன் வாங்கி ஞாபகார்த்தமா வச்சுக்க போறோம். Are you guys ready to sign? Ready. Yeah. Tontodoin. இந்த கப்ல தான் நீங்க சைன் போட போறீங்க. ஓகே. எஸ். Oh, and then baby, my love, you're my only one love, waiting for you, babe, give me your love. Oh, and then baby, my love, you're my only one love, waiting for you. Thank you so much. Thank you. Thank you so much. ஸோ 2 பேரும் ரொம்ப அழகா ரொம்ப பப்ளியா க்யூட்டா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எனக்கும் நிறைய விஷயங்கள் ஓஹோ என் தென் பேபி படத்தை பத்தி தெரிய வந்துச்சு. அண்ட் ஓஹோ என் தென் பேபி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய வாழ்த்துக்கள் டு போத் ஆஃப் யூ. கண்டிப்பா தேட்டர் போய் பார்க்குறோம். பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஜூலை 11 மறக்காம எல்லாரும் போய் பார்த்துருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங் என்டர்டெய்னிங் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then it's bye from Pavitra.